Hi viewers, very warm welcome to Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாண்டாஸ் அப்படின்ற மாடியூலில் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா ஒரு டேட்டாவில் வந்துட்டு சேலரிஸ் வந்துட்டு 55,000க்கு மேலே இருக்கிற சேலரிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஒன்றும் இல்லை, நமக்கு எம்ப்ளாயிஸ் இப்போ ஒரு கம்பெனினா ஒரு 10 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா, ஸோ இதில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஒரு 10 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா அவங்களோட என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, தென் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் சேலரி இருக்கும் இல்லையா, கரஸ்பாண்டிங் சேலரி. ஸோ அதில் 55,000க்கு மேலே இருக்க எல்லா சேலரியும் எடுத்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதை பாண்டாஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டேட்யூன் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்காக பாண்டாஸ் அப்படின்ற மாடல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நம்மளோட டேட்டா வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னால ஒரு சின்ன டேட்டாஸ். ஸோ இதுவே இது கம்பெனிஸ் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டேட்டா இருக்கும். ஸோ அதை அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு ஸோ அது வந்துட்டு அந்த டேட்டாவோட சைஸ் இதெல்லாமே ஒரு காம்ப்ளெக்சிட்டி பொறுத்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே நேமில் ஒரு லிஸ்ட்டு. ஸோ அதில் எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு 5 டேட்டா எடுத்துக்கிறேன். ஓகே சார், சாரி, ஒரு 5 நேம்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஏபிசிடி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு அப்படின்றதுனால ஏபிசிடினே கொடுத்துப்போம். ஓகே, ஓ சாரி. ஓகே, ஸோ இங்கே தெரியுதா? ஓகே, சாரி வரை கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ கமா போட மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே, ஷோர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து ஒரு ஐடி ஹெச்ஆர் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் வந்துட்டு கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்களும் வந்துட்டு என்ன டிபார்ட்மெண்ட்லாம் கொடுத்துக்கோங்க. ஐடி ஹெச்ஆர் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, பட் இட்ஸ் ஓகே. ஸோ எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நான் ஐடி ஹெச்ஆர் கொடுத்துக்கிறேன். ஸோ 5 பேருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுனால மாற்றி இதே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஐடி தான். ஓகே, ஷியோர். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஹெச்ஆர் கொடுக்கலாம். ஸோ இப்படி மாற்றி கொடுத்துட்டே போகலாம். ஓகே, ஸோ 5 பேருக்கு கரெக்டாக வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டேட்டா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட சேலரி. ஓகே, ஸோ இவங்களோட சேலரி டேட்டா. ஸோ இந்த சேலரி டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஷியோர் ஓகே, ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ உதாரணத்துக்கு 50,000 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த நம்பர்னாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 60,000 கொடுக்கலாம். ஸோ அடுத்து ஒரு 55,000 70,000 கொடுப்போம். ஓகே, 70,000. அடுத்து என்ன கொடுக்கலாம்னா 55,000 கொடுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 கொடுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணணும். என்ன அப்படின்னா எந்த வேல்யூ வந்துட்டு 55,000 அதிகமாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ பட் அதுக்கு முன்னாடி என்னோடய டேட்டா வந்து டேபிள் ஃபார்மில் இருக்கணும். ஸோ அதுக்காக டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணி, ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேம்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டேட்டா ஃப்ரேமில் நான் டேட்டா கொடுத்தேன் அப்படின்னா அதை டேபிள் ஃபார்மில் மாற்றிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபில்டர் கொடுத்துக்கிறேன். சாரி அங்கே போய் டைப் பண்ணிட்டேன். ஓகே, ஃபில்டர் எதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் ஒன்றும் இல்லை, ரொம்பவே சிம்பிள். ஸோ இந்த ஃபில்டர் என்னன்னா இதோட மீனிங் வந்துட்டு இது என்ன பண்ணுது அப்படின்னா 55,000க்கு அதிகமாக இருக்க சேலரி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுக்குது இல்லையா? ஸோ அதனால் ஃபில்டர்னு கொடுத்துக்கிறோம். நீங்கள் என்ன வேல்யூனாலும் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஎஃப்னு கொடுத்துக்கிறேன். டிஎஃப்னா ஒன்றும் இல்லை, அந்த டேட்டா ஃப்ரேம் தான். அந்த டேட்டா ஃப்ரேம்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்துட்டு ஜஸ்ட்டு இதை ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸோ டிஎஃப் ஆஃப்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டிஎஃப் ஆஃபில் என்ன அப்படின்னா நமக்கு வந்து சேலரி தேவை. ஸோ ஆக்சுவலாக எதுக்கு சேலரி எடுக்கணும் அப்படின்றது இப்போ கோட் பண்ணும்போது புரியும். ஓகே, ஸோ இந்த சேலரி போயிட்டேன். ஓகே, ஸோ எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேலரி எடுத்துகிட்டு அந்த சேலரியில் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அது 55,000க்கு அதிகமாக இருக்கா அப்படின்றது தெரியணும். ஓகே, ஸோ ஆனால் இன்னொரு கண்டிஷன் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஐடி செக்டருக்கு மட்டும்தான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தட் மீன் ஒன்லி என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐடி செக்டரில் சேலரி எங்கெங்கெல்லாம் 55,000க்கு அதிகமாக இருக்குது அப்படின்றதான் நம்மளோட கோல். ஓகே, ஸோ செக் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டை கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே கண்டிஷனை கொடுக்கணும். ஓகே, ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும்ல, அதனால் வந்து நான் உள்ளே வந்துட்டு ஐடின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டிபார்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் ஐடி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு ஓகே, ஸோ
ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை மாதிரி கொடுக்கணும். ஓகே சாரி, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இல்லை, கம்பேரிசன் ஆப்ரேட்டர் கொடுக்கணும். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்தோம் அப்படின்னா அதை தூக்கி அசைன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் தான் வந்துட்டு ஐடி செக்டார் தானான்னு கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நம்மளோட கோடு வந்துட்டு முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா பிரிண்ட் பண்ண வேண்டியதான் மிச்சம். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஃபில்டர்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபில்டர்டு டிஎஃப். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் லாஜிக் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். இது வந்துட்டு பாண்டாஸ் மாடியூல், இது நம்ம டேட்டா, அதை டேபிள் ஃபார்மில் மாற்றிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷனில் சேலரி 55,000க்கு அதிகமாக இருக்கா செக் பண்ணும். ஓகே, அதாவது டிஎஃப்ன்ற டேட்டா ஃப்ரேம் போயிட்டு சேலரின்ற காலம் போயிட்டு அது 55,000 அதிகமாக செக் பண்ணும். நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஐடியான்னு செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணிடும் அப்படின்னா இதில் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இதுவும் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஃபார்மில் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் கிடைக்கிற எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடியில் சி அப்படின்றவரோட ஐடி செக்டார் சேலரி 70,000, ஈன்றவரோட ஐடி செக்டார் சேலரி வந்துட்டு 80,000. ஸோ இதுதான் நம்ம அவுட்புட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நீங்களும் வந்து இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா?